வணக்கம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். நம்ம நேற்றுக்கு வீடியோவில் கிளியராக பார்த்துருந்தோம். நிஃப்டி டவுன் ட்ரெண்டில் இருக்கு. தொடர்ந்து 25,750யும் அதுக்கப்புறமா 20,400, 25,300, 25,000 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நேற்றுக்கு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோட லிங்க் இதில் கொடுத்துட்றேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கப்புறமா நிஃப்டியோட சப்போர்ட் சொன்னால் 25,930 பார்த்துருந்தோம். இந்த 25,930 பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் 25,750, 800, 750 வரைக்குமே போகலாம். 750 to 800 ஜோன் வந்து ஒரு க்ளோசிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்துருந்தோம் இல்லை. ஸோ இன்னைக்கு நிஃப்டி வந்து அந்த 950, 930, 25,930 ஜோன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி கீழே வரல. இதில் பிரேக் அவுட் கொடுத்தா கூட க்ளோசிங்லேயே கொடுத்துருச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா 2 தடவை அந்த ஜோனுக்குள்ளே 25,930 ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஜோனை டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி வந்துடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கீழே 750 to 800 வரைக்கும் க்ளோசிங் கொடுக்கலாங்கிறத எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த ஜோனை 25,930 பிரேக் பண்ணியிருக்கு. ஆனால் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல 250க்கு தான் அந்த ஜோனையே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மேலே எந்த மூமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வழக்கமாக ஒரு 2-3 நாளாக இருக்கிற மாதிரி ஒரு 3 PM கேண்டில் செட் பண்ணி எந்த டைரக்ஷனில் 250, 255 கேண்டில் கொடுக்குதோ அதே டைரக்ஷன்லாம் ஒரு நாளாக போயிட்டு இருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் கொடுத்த உடனே ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்து 25,854 வரைக்கும் வந்திருக்கு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ இந்த பிரேக் அவுட் கொஞ்சம் சீக்கிரமே நடந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு 750 இன்னைக்கு 800 to 750ங்கிற ரேஞ்ச் இன்னைக்கு டச் பண்ணிருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஆனால் அந்த பிரேக் அவுட் வந்து ரொம்ப லேட்டாக நடந்துச்சு. 250 to 255 தான் நடந்ததுனால ஸ்டில் ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுத்து கீழே 25,850 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த ஜோன் வந்து நேற்றுக்கு அவன் பார்த்தது மாதிரி ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாகவே ஆக்ட் ஆச்சு. டாப்லையும் ஒவ்வொரு தடவை இந்த ஜோனை டச் பண்ணும் போதெல்லாம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுச்சு. இந்த 2 ஜோன் தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே சைட் வேஸ்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு வைடான சைட் வேஸ்ட்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து தொடர்ந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. மேலேயும் கீழே அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா சார்? ஆனால் 255க்கெல்லாம் இதுல இருந்து பிரேக் கொடுத்து கீழே வந்துச்சு. இந்த பிரேக் கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருந்துச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் அன்னைக்கு பார்த்துருக்கலாம். பட் ஸ்டில் இப்போவும் ஹை லெவல்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி நேற்றுக்கு வீடியோ அதை பற்றி கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு எம் பேட்டர்னுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதை நோக்கி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 750ங்கிறது தான் நம்மளோட அடுத்த டார்கெட்டாக இருக்கும். இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 750 தான் அடுத்த லெவலாக இருக்கும். ஸோ நாளைக்கு டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன் 2 ஹவர்ஸில். இந்த எம் பேட்டர்னை பார்த்து தான் மார்க்கெட் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஓகே. ஸோ அடுத்த நல்ல சப்போர்ட் வந்து 750ல தான் இருக்கு. 770, 760 ஜோன். இதுல மார்க்கெட் என்ன ரியாக்ட் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல இருந்து ரிவர்ஸ் ஆகும் பட்சத்துல நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி ஒரு நல்ல ஹையர் ஹை கொடுத்து ஹையர் லோ ஹையர் லைஃப் ஹை ஃபார்மேஷன்ல மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த எம் பேட்டர்ன்ல தான் இப்போ டிராவல் ஆகிட்டு இருக்கு. இப்படி ஒரு ஹை இருந்துச்சு, அதுக்கப்புறமா ஒரு லோ, இதுல ஒரு ஹை, இதை பிரேக் பண்ணி மேலே போயிருந்துச்சு. இப்போ இந்த லோவை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ இது வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரைடே 25,750 வரைக்குமே 50 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல இருந்து மார்க்கெட் என்ன அடுத்த மூவ் கொடுக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போயிடுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 25,060ங்கிற 26,060ங்கிற ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹைக்கு போகலாம். அது வந்து ஒரு ஹையர் ஹை லோவர் ஹையர் லோ ஃபார்மேஷன்ல ப்ராப்பரா போகும். இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண, இந்த ரேஞ்சில இருந்து சப்போர்ட் எடுக்க முடியல, ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த ரேஞ்சை உடச்சிடுச்சு பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது ஒரு ப்ராப்பரான எம் பேட்டர்னை கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி கண்டினியூ பண்ணி 25,400, 450 ஜோன், அதுக்கப்புறமா டைரக்டா 25,060ங்கிற ஜோன் வரைக்கும் மார்க்கெட் டவுன்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி போகும்போது ஒரு ப்ராப்பரான எம் பேட்டர்னை கிரியேட் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ இப்போதைக்கு டிசைடிங் ஃபேக்டர் நான் இந்த ஜோன் தான். நாளைக்கு இது நடக்குதா இல்லையாங்க பார்க்கலாம். இந்த ஜோன்ல 760ங்கிற ஜோன்ல சப்போர்ட் எடுத்து இப்படி மேலே போகுதாங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் சீக்கிரமாவே ஆல் டைம் ஹையை பார்க்கலாம். இல்ல இதுல சப்போர்ட் எடுக்காத பட்சத்துல பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்துல அடுத்த டார்கெட்டா 25,400 தான். இதை டச் பண்றது தான் எல்லா வாய்ப்பும் இருக்கு. எம் பேட்டர்னை கண்டினியூ பண்ணி 25,400, 25,050ங்கிற ஜோனுக்கும் சீக்கிரமே மார்க்கெட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். இதுல இது வரைக்கும் வருதா, இல்ல இதுல இருந்து இந்த ரேஞ்சில் டச் பண்ணி பிரேக் பண்ணுதா, இல்ல இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கி மூவ் ஆகிறதுக்குள்ள ஸ்டெப்ஸை எடுக்குதாங்கிறத நாளைக்கு பார்த்தாலும். தேங்க்யூ.